ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சப்பாத்தி எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் உப்பு எடுத்துக்கிறோம். உப்பு எடுத்துகிட்டு கோதுமை மாவு போட்டுக்கிறோம். கோதுமை மாவு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைகிறோம். கோதுமை மாவு நல்லா பிசைஞ்சிட்ட பிறகு 2-3 ஸ்பூன் ஒரு ஆயில் போட்டுக்கிறோம். ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சிடுறோம். பிசைஞ்சிட்டு இந்த மாவை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 நல்லா ஊற வச்சிடணுங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படிலாம் பண்ணி ஊற வச்சுட்டு பண்ணோம்னா அதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்து நல்லா நீல வாக்கில் உருட்டிட்டு ஒரு நைஃப்பில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். நான் வந்து என்ன கிச்சனுடைய டாப்லேயே வச்சு இதை செஞ்சுப்பேன். நல்லாயிருக்கும் இடம். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த பீசஸை அப்படியே உருண்டைங்களாக உருட்டிக்கணும். பாருங்கள், சின்ன சின்ன பீசஸாக எல்லாம் ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகள் நம்ம தேவையான அளவு. பெருசாக வேணும்னா பெருசாக, சின்னது சப்பாத்தினா சின்னதும் இல்லாமல் பெருசு, பூரினா கொஞ்சம் சின்னதாக போடலாம், சப்பாத்தினா கொஞ்சம் பெருசு. இப்படி எடுத்து உருண்டைகளாக நல்லா உருட்டிட்டு அப்புறமேட்டு கொஞ்சம் மாவு போட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டைன்னு சொல்கிறாங்க. பூரி தேய்ச்சா பூரி கட்டை, சப்பாத்தி தேய்ச்சா சப்பாத்தி கட்டை. பாருங்கள், இப்படி எடுத்து வச்சதை நல்லா அப்படி தேய்ச்சிக்கிறோம். தேய்ச்சிட்டு தேய்ச்ச இந்த சப்பாத்தியை, பச்சையாக மாவில் தேய்ச்ச சப்பாத்தியை ஒரு பாத்திரத்தை திருப்பி போட்டு அதோட பின்பகுதியில் அடுக்கிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அடுப்புக்கிட்ட இதை கொண்டு போய் இப்படி வச்சுட்டு இந்த தோசை சட்டி பார்த்திங்கன்னா இரும்பு. இது வந்து எனக்கு ஒரு பஞ்சாப்லேருந்து எங்கள் வீட்டில் குடியிருந்தாங்க ஒரு சிங்கு ஃபேமிலி. அவங்க போகக்குள்ள அந்த அம்மா எனக்கு இது யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்குன்னு கொடுத்துட்டு போனதுங்க. அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். நான் அந்த சப்பாத்தி சுட்டேன்னா இந்த மாதிரி ஓட்ட பாத்திரத்தில் தான் ஃபஸ்ட்டு போடுவேன். ஏன் அப்படின்னிங்கன்னா வேர்க்காமல் இருக்கும். அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து நம்ம ஹாட் பேக்கரில் போட்டுக்கலாம். சுட்டோன்னே எடுத்து ஹாட் பேக்கரில் போட்டோம் அப்படின்னா அது வேர்த்து அந்த ஓரங்கள்லாம் அந்த தண்ணி விழுந்து ஊறி போய் அது சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்காது. பாருங்கள், ஒரு பக்கம் போட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு இப்படி தாங்க நான் செய்வேன். இந்த ஓட்டை பாத்திரத்தில் போட்டுருவேன். இந்த நம்ம கீரை வடிக்கிறதுக்கு, காய்கறிகள்லாம் வடிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் சுட்டு இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு அப்புறமேட்டு எடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பாருங்கள் எல்லாம் சுட்டு முடிச்சிட்டேங்களா. அப்புறமேட்டு எடுத்து ஹாட் பேக்கரில் நான் மாற்றி வச்சுக்குவேன். எல்லாமே எடுத்து அதில் வச்சுட்டு அப்புறம் ஹாட் பேக்கரில் எடுத்து மாற்றி வச்சுக்குவேன்னு வச்சுக்கோங்களேன். தேங்க்யூ.